சொல்லுங்கள். படிப்பகமாக அவர் தான், விளையாட்டு திடலாக அவர் தான், மருத்துவமனையாக அவர் பேர் தான். இதெல்லாம் யார் காசில் கட்டப்படுதுன்னு பாருங்கள். பேருந்து நிலையமாக அவர் பேர் தான் வைப்பீங்க, பன்னாட்டு மையமாக அவர் பேரை தான் சொல்லுவீங்க. ஆசிரியருக்கு சம்பளம் கொடுக்க காசு கிடையாது, பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொடுக்க முடியாதுன்றீங்க. பலாயிரக்கணக்கான ஆசிரியர்கள் பயிற்சி தேர்வு எழுதி தேர்வு எழுதி வெற்றி பெற்றுட்டு பணி நியமனத்துக்கு காத்திருக்கான். பகுதி நேர ஆசிரியருக்கு ஊதியம் கொடுக்க காசு இல்லை. கேட்டால் நீங்கள் சொல்கிறீங்க பணம் பத்தலைன்றீங்க. இப்போ இதுக்கு எங்கேருந்து வருது காசு? உங்கள் அப்பா பேரை வைங்க, நாங்கள் வேணான்னு சொல்ல. இப்போ எங்கள் அப்பனுக்கு சமாதி நான் கட்டியிருக்கேன். உங்கள் அப்பாவுக்கு சமாதி யார் கட்டினது? யார் காசு? அந்த 250 கோடி யார் காசு? எங்கள் ஆத்தால் அப்பன் காசு எடுத்து உங்கள் அப்பா பேரில் கட்டுறதுக்கு நீங்கள் யார் சொல்லுங்கள்? உங்கள் குடும்ப சொத்தாது எல்லாம். என்னது இது?